வாஷிங் மிஷின் எங்க இவ்வளவு காலம் உங்க வீட்டுல நான் தான் வாஷிங் மிஷினா இருந்தேன். வாஷிங் மிஷின் உள்ள இது வாங்க வீடியோ போலாம். ஆமா உங்க தலைமுறையிலே புதுசா முதல் முறையா தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்களே? சத்தியமா எங்க வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின்லாம் இல்ல. எங்க அம்மா கெட்டெல்லாம் போய் துணி துவைச்சு கூட எல்லாம் போவேன். இப்பயே எனக்கு 37 வருஷமா வாஷிங் மிஷின் இப்பதான் துணி துவைச்சிக்கிறேன் போதுல இருந்து. கலா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு 18-19 வருஷமா வாஷிங் மிஷின் இப்பதான் வாங்கியிருக்கோம். இப்ப ஏன் வாங்கியிருக்கோம்னா பேக் பெயின் அதிகமா இருக்கு, சரியாவே ஆகல, துணி துவைக்க முடியல அப்படின்ட்டு 2 வருஷமா புலம்பி இப்பதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினா வாங்கினா பார்த்தா துணியா துவைச்சிட்டு இருக்கும் போது 1 மணி நேரமா இது செட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பழுப்பை இந்த பழுப்பு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சின்ன பழுப்பா குடுத்துடுறாங்க. ஹீட்டர் வாங்கினா அதுலயும் சின்னதா குடுத்துறாங்க. புதுசு போய் திருப்பி வாங்கிட்டு வந்து மாட்டோம். இப்ப வாஷிங் மிஷின் வாங்கினா அதுல இவ்வளோட்டு பழுப்பு குடுத்துறாங்க. பாத்ரூமுக்கு எட்டவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இந்த புது பழுப்பு வாங்கிட்டு வந்தோம். வாஷிங் மிஷின் வாங்கறதுக்கு முன்னாடியே கடையெல்லாம் போயிட்டு பார்த்தோம். அப்புறம் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கியிருக்கோம். பழுக்கு எப்படி போகுது பார்க்கலாம். ஒரு 2 அண்ணன் கூட துணி சேர்ந்துச்சு. இல்ல வாஷிங் மிஷின் வந்துச்சா வந்து 2 நாள் ஆகுது. அவங்க வந்து ஓபன் பண்ணி ட்ரையல் சொல்லிட்டு போவாங்க பாத்தியா. அவங்க பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. பசங்க வாஷிங் மிஷின் பார்த்தோட துணி துவைக்கல. ஓகே போட்டாச்சு. ஊத்தணும். நம்ம ஏற்கனவே ஆர்சிஎம் ப்ராடக்ட் பத்தி போட்டிருந்தோம் பாத்தீங்களா. லிக்விட்லாம் நான் யூஸ் பண்ணது இல்ல. இது பாத்ரூம் டாய்லெட் கிளீனர் ஆர்சிஎம்ல வருது. ஆர்சிஎம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாம வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க அது ஒரு 2-3 வருஷமா வாங்கி மளிகை சாமானு இது மாதிரி துணி துவைக்கிறது சோப்பு பவுடர் எல்லாமே கிடைக்குது ஆர்சிஎம்ல. அதனாலதான் நாங்க வாங்கி யூஸ் பண்றோம். இது ஏற்கனவே நான் ஊற வச்சதுனால பாத்தீங்கன்னா 1/2 மூடி மட்டும் ஊத்துறேன் லிக்விடு. ஆர்சிஎம் அது பவுடர் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நாங்க பவுடர்ல தான் ஊற வச்சு துவைச்சுன்னு இருந்தோம். லிக்விட் இப்பதான் வாங்கியிருக்கோம். ஓகே துணி போடலாமா? லிக்விட் பாத்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கல அப்படின்னா லிக்விட் இதுக்கு கொஞ்சம் அதுக்கு தனித்தனியா ஊத்தணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுதான் போட்டிருக்கோம். அதனால லிக்விட் வந்து 1/2 மூடி ஊத்தினா போதும். இது நம்ம ஃபாஸ்டா மூணா கூட ஸ்லோவா தான் போகுமா. உன் மேல கோவமா அதை கூட டப்புனு மூணா அப்படி கூட டக்குனா மூடலாம் முடியாதா? ஆமா இது ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சுத்தமா சுத்திட்டு எவ்வளவு துணி இருக்கு எவ்வளவு டைமிங்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டைமிங்லாம் காமிக்கும் அப்படின்னு நேற்று வந்தவர் சொன்னாரு. நார்மலா நம்ம டெய்லி யூஸ் பண்ற துணி துவைக்கிறது தான் நார்மல். குயிக் வாஷ்னா அழுக்கே இல்ல. நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போட்டு வரோம் அழுக்கே இல்ல சும்மா அலசியாத்தா போதும் அப்படின்னா குயிக் வாஷ் வைக்கலாம். ஜென்டல்னா எனக்கே தெரியலையப்பா. சாரீஸ்லாம் இந்த மாதிரி காட்டன் சாரி நம்ம நார்மல் சாரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா ஜென்டல்ல போட்டா அது வந்து அதிகமா பிழியறது வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. துவைச்சு மட்டும் கொடுக்கும். அப்புறம் ஸ்ட்ராங் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பேண்ட் இல்ல 5 பேண்ட் போட்டு தனியா துவைச்சிக்கலாம். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்ல வெயிட் அதிகம் இல்லையா, அது மட்டும் தனியா போட்டு துவைச்சிக்கலாம். ஜீன்ஸ் வச்சா அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ப்ரீ வாஷ் நார்மல் ஒண்ணு இருக்கு. அக்வா ரிசர்வா சொன்னாங்க. துணி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டா தான் அந்த துணியில அழுக்கு இருக்கு, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஊற வச்சு துவைப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து தண்ணி அதுலயே நிக்குமா அந்த வச்சா. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு துணி அணைக்குடியில இன்னும் இருக்குது ஒரு அணைக்கூட, அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட எடுத்து போட்டு துவைச்சா நம்ம தண்ணி வந்து மிச்சமா பத்தத்துக்கு. அந்த மாதிரி தண்ணி ரொம்ப சிக்கனமா வேணும், தண்ணி எங்க ஊர்ல சரியா வரல அப்படின்னா நாங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி ஆகணும்.
பிரியாம அலசி மட்டும் குத்தா பாத்தீங்கன்னா துணி எல்லாம் சுருக்கம் இல்லாம நம்ம வாஷிங் மிஷின்ல போறாங்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கம் இருக்கும். அதுல பிழியதுனால நம்ம அலசி மட்டும் குத்துட்டா எடுத்து வெளில வச்சு கூட அதுக்கப்புறம் காய போட்டுக்கலாம். கரண்ட் பில்லும் மிச்சமாவும் துணியும் சுருக்கம் அதிகமா வராது. அது மாதிரி வச்சுக்கலாம் போல இது. மாசத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா டப் கிளீனர் வந்து வாஷிங் மிஷினோட பவுடர் தனியா கிடைக்குதான். நம்ம என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோமோ அதோட பவுடர் பாத்தீங்கன்னா கடையில கேட்டா தருவாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து வாஷிங் மிஷின்ல கொட்டிட்டு டப் கிளீனர் வச்சுட்டா பாத்தீங்கன்னா அது 1 hour கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாசத்துல ஒரு வாட்டி கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகணுமா. அப்படி கிளீன் பண்ணல துணியில எல்லாம் அங்கங்க இருக்கிற அழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா துணியில வெள்ளை வெள்ளையா பிடிக்கும். நம்ம உப்பு தண்ணியில வர்ற அழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்துட்டு இருக்குமா. அதை கண்டிப்பா கிளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஷிங் மிஷின் நல்லா வச்சுக்கணும்னா மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணாம மட்டும் நிறைய நம்மளுக்கு செலவு வைக்கும். டப்பு பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நான் தான் கடை பாத்துக்கிறேன். பொட்டி கடை வச்சிருக்கேன் தெரியல. அதனால மாசம் 1800 ரூபாய் கண்டிப்பா என்னால கட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வாங்கி கொடுத்துருப்பா, நானே கட்டிக்கிறேன். மொத்தமா நம்மளால வாங்க முடியாது, அதனால வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொன்னேன். மாசம் 1823 ரூபாய் கட்டணும் இதுக்கு. ஒரு வருஷமாப்பா. 62 நிமிஷம் 1 மணி நேரம் துவைக்கும். நார்மல் வாஷ் பண்ணிட்டியா? நார்மல் வாஷ் 62 நிமிஷம். வாசனை எதை ஊத்தணும்? அதை ஊத்தல. வாசனைக்கு ஊத்தது எப்பயுமே யூஸ் பண்ணது இல்ல, எனக்கு பிடிக்காது. அந்த வருதுல மார்க்கெட்ல நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்றாங்க 10 ரூபாய் பாக்கெட்லாம். அது வந்து உடம்பு ஒரு சிலவங்களுக்கு அலர்ஜியா ஆயிடுது, உடம்புல நமிச்சல் வந்தது அப்படின்றாங்க. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றாங்க, ஆனா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுல எனக்கு பிடிக்காது அந்த மாதிரிலாம். ஏன்னா நார்மலா நம்ம பவுடர் போட்டு வச்சாலே துணி வாசனையா தான் இருக்கும். அந்த வாசனையே போதும்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினே பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வாங்கியிருக்கேன். நேத்து அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, டெமோக்கு வருவாங்க. அவங்க சொன்னதான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வாஷிங் மிஷின் பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் புதுசா கத்துக்கின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா 8 kg LG தான் வாங்கியிருக்கோம். இது நல்லா இருக்கா, ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க. எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. எப்படி இது நான் சொன்னல கரெக்டா இல்ல தப்பா சொல்றேனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துல நான் வாஷிங் மிஷின் எப்படி துணி துவைக்குதுன்னு கூட யார் வீட்லயும் பார்த்தது இல்ல, வாஷிங் மிஷின் மட்டும் பார்த்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.